பார்வதி கிட்ட கொஞ்சம் உஷாராரு. ஆனால் நான் சொல்லவே வேண்டாம், அவ என்ன சொல்கிறேன், சாண்ட்ரா செம்ம பிரில்லியண்ட்டுங்க, சரியான பிரில்லியன்ட் பிளேயர். ஆனால் இப்போ நான் போனது ஏற்றுக்க முடியல, அவே ஆகிட்டாங்கல்ல. அவங்க உலகம் குழந்தை நானாக இருக்கும்போது நான் ஜெயிக்க வரும்போது சம்மந்தப்பட்ட நான் உள்ளேருந்து அவள் வெளியே போய் தான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் என்ன தூக்கிட்டாங்கல்ல, அதானே கேம் அதுதானே. ஆமாம், நான் இருந்தா சண்டை போடுவேன். ரெண்டு ஃபர்ஸ்டே 2 கப்பல் உள்ள போறாங்க. ஒண்ணு உள்ள போய் குடும்ப சண்டையை உருவாக்க போறாங்க. சீரியஸா இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, என்னடா ஒரு கப்பல் உள்ள போறாங்க, ரைட், உள்ள போயிட்டு குடும்ப சண்டையை பேசிக்க போறாங்க போல. ஆனா ஏன்டா இந்த கப்பல் அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா தெளிவா உங்களை சரி எனக்கு எவிக்ட்னு சொல்லும்போது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு என்னவா இருக்கும். இதுக்கு ரீசன்லாம் சொல்லவே வேண்டாம். ஓகே, அண்டர்ஸ்டுட். நம்ம இப்போ வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு நான் ஆன கேமில் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். அது அந்த ஸ்டேஜில் போகும்போது மக்கள் கை தட்டினாங்க. அப்போவும் நீங்கள் எவிக்டாக வெளியே வந்தீங்க தெரியுமா, ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரியுமா, என்ன உங்களுக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்து கேள்வி வரவே இல்லைங்க. அது எல்லாருக்கும் கேட்பாங்க. அந்த இடத்துல சேது கேட்பார், நீங்கள் நல்ல பீரியட வெளியே வந்திருக்கீங்க. அப்போது அந்த இடத்த நான் வந்து அப்படியே ஒரு ஃபன் மொமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அதுதான் தேவை. நான் உடையக்கூடாது, நான் உடஞ்சா அவங்க இன்னும் உடைவாங்க. ஸோ நான் உள்ளே போய் ஃபேமிலி ரவுண்டில் சொன்னது அதே தான். திவ்யாவை நீ ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் யோசிச்சுட்டு, அவள் திவ்யா தப்பு பண்ணல உண்மையில. அப்போ சாண்ட்ரா சொன்னது, திவ்யா தப்பு பண்ண நான் சொல்லவே இல்லை, நான் ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை வார்த்தை திவ்யாட்ட சொல்லியிருப்பான். சாரி திவ்யா, அந்த ஜெயில் விஷயம் கூட எனக்கு புரியுது, ரொம்ப அவே ஆகிட்டேன், கண்ணிக்கிட்டே அதை நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சாரி கேட்டு நவுந்து போகிறது தவறான விஷயம் கிடையாது. ஆனால் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, அங்கே அக்செப்டன்ஸாக கடந்து போயிடணும். அது நான் போய் பண்ணேன். அடுத்த நாளே அவங்க கேமை மாற்றிக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அடுத்த நாளே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். குழந்தையும் மாற்றிட்டாங்க, அவங்க ஹாப்பி. அதுதான் ஒரு மாற்றம் தேவை. ஸோ நான் கரெக்டாக போய் ஒரு விஷயத்த பப்ளிக் என்ன நினச்சாலும் அதை போய் அதுதான் நான் கன்வே பண்ண நினச்சேன், நான் போய் கன்வே பண்ணிட்டேன்.